அஸ்ஸலாமு அலைக்கும். டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் எபிசோட் 7ல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லோருடைய ஃபேவரட்டான பானிபூரி தான் பார்க்க போகிறோம். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலேயே ஒரே ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சமாக மல்லிக்கீரை போட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். புளி தண்ணிக்கு ஒரு எலுமிச்சம் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டு இதை நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. க்ரீன் சட்னிக்கு கொஞ்சமாக மல்லிக்கீரை, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, உப்பு சேர்த்து கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு க்ரீன் சட்னி அண்ட் புளி சட்னி ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இது ரெண்டையுமே ஒரு பவுலில் ஒன்றா சேர்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணீர் ஊற்றி உப்பு போட்டுக்கோங்க. சாட் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் நான் 1 டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். நமக்கு பானி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் பூரி தான் எடுத்திருக்கேன். அதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பானிபூரி எல்லோருக்குமே ரொம்ப ஃபேவரட். அதை வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப திருப்தியாக செஞ்சு சாப்பிடலாம். நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதை உடச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கிழங்க அதில் வச்சுட்டு நம்ம பானியையும் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.